வணக்கம். திரு விஜய் அவர்கள் தேர்தல் பிரச்சார கூட்டத்தப்ப பேசின இந்த வீடியோ கொஞ்சம் பாருங்களேன். ஆனால் ஸ்டாலின் சார் செய்ய முடியாததை நீ எப்படி செய்வ அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி ஒன்று வரும். அது சிம்பிளாக ஒன்று சொல்கிறேன். இப்போ தான் ரீசெண்டாக அதை பற்றி நான் முழுமையாக ஒன்று தெரிஞ்சுக்கிட்டேன். நம்ம மாநிலத்துக்கான மொத்த பட்ஜெட் வந்து 4.39 லட்ச கோடிகள். அதில் 30% ஸ்டாலின் சார் டாக்ஸுக்கு போகுது. இது என்னடா புது டாக்ஸ்ன்னு கேட்குறீங்களா? ஆமாம், இந்த பட்ஜெட்லேருந்து ஒதுக்குற நிதியில் 20% ஸ்டாலின் சாருக்கு போகுது. அதில் 10% அவங்க மந்திரிங்களுக்கு போகுது. மொத்தமாக 30% ஆச்சா? பார்த்தீங்களா? ஸ்டாலின் சாரோட டாக்ஸ் வந்து 30%. அவரோட கூற்றுப்படி 4.39 லட்சம் கோடி வந்து தமிழ்நாட்டோட பட்ஜெட்டு. அதில் 30% கணக்கு பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட 1.32 லட்சம் கோடி. அது ஒரு மாதத்துக்குன்னு கணக்கு போட்டிங்கன்னா 11,000 கோடி வருது. இப்போ மகளிர் உரிமை தொகை அது எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா ரூ. 2,500. அது 1.3 கோடி மகளிருக்கு கொடுக்கணும். அதோட தொகை எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு 3,250 கோடி. இப்போ ஸ்டாலின் சாரோட டாக்ஸ் தான் இப்போ கிடையாதுல்ல, மிச்சம் பண்ணது தானே அது. இப்போ 11,000 கோடியில் 3,250 கோடியை தாராளமாக செலவு பண்ணலாமே. இந்த மாதத்துலேருந்தே கூட நீங்கள் கொடுத்துருக்கலாம். சரி, அடுத்த மாதத்துலேருந்தாவது கொடுக்குறீங்களான்னு பார்ப்போம்.